என்னது சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்காக விளையாட போறாரா? ஐபிஎல் 2026 ட்ரேட் வந்து இப்போமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ஏதாவது சண்டையா இல்லாட்டி ஜெய்ஸ்வால் கேப்டன்சி கேட்கறாரா, இந்த மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் வருது. எது உண்மைன்னு தெரியல. பட் ஒன்று என்னன்னு தெரியுதுன்னா, சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் விட்டு வெளியே போறாரு. அண்ட் நிறைய டீம் அவரை வந்து எடுக்க வந்து ட்ரை பண்றாங்க. அதுல சிஎஸ்கே வந்து ஒரு முக்கியமான டீம். இப்போ போயிட்டு இருக்கிற ரூமர்ஸ் படி பார்த்தா சிஎஸ்கே வந்து அஸ்வினை வந்து கொடுத்துட்டு ராஜஸ்தான் கிட்ட இருந்து சஞ்சு சாம்சன் வந்து வாங்கிக்கிறாங்க. என்னப்பா இது நியாயமா இருக்கா? ராஜஸ்தான் சஞ்சு சாம்சனை கொடுத்துட்டு அஸ்வினை வாங்குறது ஈக்குவலா இருக்கிற மாதிரியா இருக்கு. அண்ட் வெறும் சிவம் துபேலாம் அனுப்ப மாட்டாங்கிறாங்க. பட் ராஜஸ்தான் தரப்புலேருந்து யோசிச்சு பாருங்க, சஞ்சு சாம்சனை கொடுத்துட்டு வெறும் அஸ்வினை மட்டும் வாங்கினா அது அவங்களோட புவர் நெகோசியேஷன் ஸ்கில் தான் நான் வந்து சொல்லுவேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து சஞ்சு சாம்சன் ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். அவர் அனுப்புறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக 2 பிளேயராச்சும் வந்து வாங்கணும். ஒன்று அஸ்வின், ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்தியன் ஸ்பின்னர் வந்து இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சிவம் துபே 2 பேத்தையுமே அவங்க வந்து கண்டிப்பாக வாங்கி ஆகணும். கேஷ் டீலாக இருந்தால் அது வந்து இருக்கிறதுலே ஓஸ்ட்டாக தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா அவங்க ஆக்ஷனில் வந்து அந்தளவுக்கு பெரிய பிளேஸ் யாரும் வரப்போறதில்ல. ஸோ இதுக்கு சிஎஸ்கே ஒத்துக்காட்டி கண்டிப்பாக அவங்க மற்ற டீம் கிட்ட வந்து நெகோசியேஷன் பண்ணலாம். ஈவன் கேகேஆர் கூட கேப்டன்சி வந்து தேவை. ஸோ அதனால கேகேஆரும் சஞ்சு சாம்சனை வந்து வாங்கிட்டு மேபி அவங்க வெங்கடேஸ்வர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர் வந்து கேட்கலாம். ஈவன் ராஜஸ்தான் வந்து ருத்ராஜ் கேக்கோட கூட கேட்கலாம். இங்கே ராஜஸ்தான் ராயல்ஸாக வந்து டிரைவர் சீட்டில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க தாராளமாக அவங்க வந்து ஏதாவது டிமாண்டை வந்து வைக்கலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒருவேளை சஞ்சு சாம்சனை விட்டாங்கன்னா எந்த பிளேயரை வாங்கினா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.